இன்றைக்கு எங்களுடைய அஸ்டினுடைய பிறந்த நாள் இல்லைன்னா இப்போ பிறந்த நாள் சொன்னோமே அவனுடைய சந்தோஷத்துக்காண்டி வந்து நம்மளா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லி இங்கே வந்து பார்க்க என்ன வியக்கத்தக்க ஒரு ஏற்பாடெல்லாம் செய்து வச்சுருக்காங்க. அதை பாப்பம். ஹாப்பி பர்த்டே அஸ்டின். கேக் Happy birthday dear Astin. சரியா சாப்பாடு ஐட்டம் அது ஒன்று ஹாப்பி வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதனாடி வந்து நான் அக்கா வந்து ஏண்டா சொன்னதான் பண்ணி கூட நாங்கள் சாருண்ட மனசை சொல்ல போனா வார்த்தை இல்லை. வளர்ந்தா போன சீனியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் யாது. நான் அனு அனுசியா. நானும் சொன்னாங்க ஜாது. ஓகே, அப்போ இன்றைய தினம் நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து என்னுடைய சாருச்சித்தினுடைய வீட்டுக்கு வந்து நிற்கிறேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நேரம் வந்து சரியாக 6 மணி ஆகிக்கொண்டு இருக்கு. 6 மணிக்கு சற்று ஒரு 5 நிமிடங்கள் இருக்கு. 3 நிமிடம்டா. 2 அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இன்றைய தினம் வந்து எங்களோட சமையல் வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நேற்றைய தினம் வந்து சொல்லியிருப்போம். இன்றைக்கு எங்களுடைய அஸ்டினுடைய பிறந்த நாள் இல்லைன்னா அப்போ பிறந்த நாள் சொன்னோமே அவனுடைய சந்தோஷத்துக்காண்டி வந்து நம்மளா இருக்கிற ஆக்களை கொண்டு சமாளித்து ஒரு கேக் கொண்டு கட் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு பிளான் கொண்டு சமாளித்து போட்டோன்னா அவனோட சந்தோஷத்துக்கு ஒரு கேக் போடுவேன். அதான் அவன் இப்போ என்ன சொன்னாங்க 2 நான் அதுக்கு முதல்ல தான் சொன்னேன் அஜின சந்தோஷத்துக்காண்டி நோமலாக அவன் ஒரு சந்தோஷத்துக்காக நாங்கள் ஒரு கேக் ஒன்று கட் பண்ண போகிறோம். அப்போ இன்றைய நம்ம வந்து எல்லாருமே வந்து எங்களோட சித்தியாக்கின ஃபேமிலி அதில் வந்து நாங்கள் நாண்டியாக்கின ஃபேமிலியில் வந்துட்டு வசந்தனா கொஞ்சம் அவசர வேலைன்னு சொல்லி கொஞ்சம் கடையில் நிற்கிறார். அப்போ இப்போ தான் வந்து அம்மாக்கள் வந்துருந்தாங்க. நம்ம அங்கே போனீங்க கடைக்கு நாங்கள் இன்றைக்கி நாங்கள் எல்லாம் வந்து ஜாழ்ப்பாணம் ஒரு அலுவலாக போயிருந்தோம். நாங்கள் அப்போ போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்போ இன்றைக்கு கஷ்டம் வந்து சாரு விட்டார் நின்றது. உண்மையிலேயே சாருங்க சொன்னது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி இங்கே வந்து பார்க்க என்ன வியக்கத்தக்க ஒரு ஏற்பாடெல்லாம் செய்து வச்சுக்கிறாங்க. அதை விட வீடியோ கால் என்ன கஷ்டம் காட்டுனது என்ன உண்மையிலேயே என்ன சொல்கிறாங்க பீஸா அது இதெல்லாம் தானே ரெண்டு கையால் செய்து நல்ல வடிவ ஐஸ்கிரீம் எல்லாம் வடிவான ஒரு சாப்பாடும் கொடுத்து மனசு இங்கே வந்து பார்த்தால் ஒரு சர்ப்ரைஸாக எங்களுக்கு நல்ல ஒரு தங்கள்கிட்ட உள்ளதை வச்சு நல்ல ஒரு வடிவ அலங்காரத்தை எல்லாம் வச்சிருக்கேன். நம்ம என்ன நான் இங்கே தான் கேக் கட் பண்ண சொல்லி சாந்திக்கு அதான் வந்து விருப்பம். அப்போ நல்ல ஒரு டெக்கரேஷன் வந்து போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ எங்களுடைய ஹஸ்பண்ட் குட்டின பர்த்டே நாங்கள் நிற்கிறாங்களே எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக கேக் விட்டுப்போம். உண்மையிலே அது சித்தப்பா இன்றைக்கு நேற்றாண்டில் என்ன பொறுத்தவரைக்கும் சுபாஷம் வந்து எல்லா பிள்ளைகளையும் வந்து நேசிக்கிறது கூட அதே போல் இன்றைக்கு எங்கள் ஹஸ்பண்ட் குட்டியை வந்து நிறைய சாப்பாடுலாம் பண்ணி கொடுத்து நல்ல மாதிரி சந்தோஷப்படுத்தி வச்சிருக்கு. நான் ஓகே, அப்போ நேரம் சென்று கொண்டிருக்கோம். அப்போ ஒன்றே தினம் வந்து ஒரு அனுப்புனாங்களே நாங்கள் வந்து இதுதான் நானும் வந்து எத்தனை மணிக்கு ஒரு 12 மணி அப்படி நிற்கிறா போய் சாதனை சாதிச்சுட்டு வந்த எங்களுக்கு எழுப்பில்லை 5:30க்கு எழும்பி நான் நித்திரியால வந்து இந்த சாதனையா சொன்னா கார்ல இருந்து போன சாதனை அவளுக்கு கார்ல ஏதோ உள்ள சொல்லிட்டா இருக்கு. நானும் ஆர்த்தி எப்படி என்று யோசிச்சேன். ஆர்த்தி என்னென்று கார்ல டெய்லி பயணம் செய்யறேன்னு யோசிச்சாங்க. அவள் வந்து சின்ன பிள்ளை, நீங்க இப்படி இருந்தோண்டு போனா சின்ன நாள் தான் கலைக்கும் கலைக்கும் எப்படித்தான் கட்டிக்காரியா. அப்போ வந்து எங்களோட அண்ணா பிரகி அண்ணா கிளம்பியில் அவங்களும் வந்து
வேற எங்கே லீவு தானே இப்போ லிதியா கூட்டிட்டு சந்தோஷத்துக்காண்டி எங்கே ஒரு இடத்துல வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் என்ஜாய் பண்ண போயிட்டோம். அதே போல தான் நாங்கள் சொல்லாமல செய்யாமல இது வந்து எங்களோட அசின சந்தோஷத்துக்காக ஒரு கேக் வேண்டி கட் பண்ணுறோம், அவ்வளவுதான். என்ன சரி இப்போ உள்ள போய் நாங்கள் பார்ப்போம் நேரம் ஆகிடும். அதுக்கு முன்னாடி எங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வசந்த நான் பாருங்கக்கா. ஓகே, மறக்காம இப்போ எங்களுடைய சேனலை வச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அதர் வகையில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் கேக்கு வெட்டுறதுக்கு போய் தயாராகி கொண்டு இருப்போமே. வசந்த நான் வர மாட்டேன்னு சொல்லி வசந்த நான் வந்துட்டேன். காட்டுங்க அங்கே வரையில தானே அவனுக்கு தவளை நீங்கள் கொஞ்சம் சொல்லி. ஓகே, இதான் வந்து நாங்கள் எங்களை அசி முடிக்காண்டி எடுத்த கேக்குன்னு எதுவும் நல்லா கேக்கை பார்க்க நல்ல வடிவாங்களுக்கு பாப்பம். ஹாப்பி பர்த்டே ஐஸ்கிரீம் கேக்குன்றதை விட உண்மையிலே நாங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு டெக்கரேஷன் ஒன்று திடீர்னு தான் சார்வாக்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்கிறது ஐஸ்கிரீம் முடிக்கு தெரியும். அதுதான் செய்யறது அதாவது சாரும் அபியும் ரெண்டு பேர் இருந்தா அவர்தான் பிளான் போட்டு பலூன் எல்லாம் கட்டி நான் சொட்டு மீது பார்க்க வேண்டாம். நல்லா கிடக்கா சந்தோஷமா சித்தியோட ரெண்டு கொண்டாடிடுவேன். அப்ப என்ன நான் சித்தி தந்தது பீஸா ஐஸ்கிரீம் சொல்ற அளவுக்கு பக்க போடுறேன். அவ்வளவு சாப்பாடு பலூன் தூக்கலாம் கண்டி சொல்லி. ஓகே, அப்ப உண்மையிலே நன்றி சொல்லணும் சாருக்கு வந்து அப்ப நான் கேக் கட் பண்ணுவேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அஜினுக்குரிய கேக்கெல்லாம் வந்து நம்மளை பார்த்துருப்பீங்க. வந்து இப்போ பிறந்த நாள் போய் வந்து இப்போ நிற்கிற பால் கொஞ்சம் முடிவெட்டோம்னு சொல்லி டைம்லாம் போட்டேன் சொன்னால் அம்மா வந்து. ஆனால் அவனுக்கு பார்த்துருப்பீங்க வந்து நாங்கள் முதல் தொடக்கத்தில் வந்து பொம்பளை பிள்ளை மாதிரி தான் நாங்கள் முடி வளர்த்துருந்தேன். அவன் இப்போ தான் வந்து ஸ்கூலோடையா அப்படிலாம் வந்து வண்டி இருக்குது. ஸோ இப்போ நான் இப்போ மினக்கட்டை கொண்டு வந்தால் டைம் ஆகி கொண்டு இருக்கோம். அதுக்குள்ளே வந்து இருட்டி வேணும். இந்த லைட்டு கொஞ்சம் சொன்னது கம்மியா பாத்தீங்களா? இப்ப நேரம் வந்து 6:30 அவர் சொன்னவர். அப்ப ஏன் சித்தி நாங்கடே நேஸ்டின் லைட் எல்லாம் விரும்பி போறோம்னாக்க சித்தி அம்மா 6 மணி புறம் வந்து கேக் போட்டுவா. அப்ப மடிவியா இருக்கும் பாத்தீங்களா? உடம்பு தெல்ல பிள்ளைக்கு தாங்கலாம் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணுவோம் நீங்க சரி படிங்களா? ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டியர் அஸ்டின். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆஜிக்கு அம்மா வைக்க குட்டீஸுக்கு பனி மழை பெய்யுது. இந்த பனி நேரத்து அடுத்த நான் என்ன டீ ஊத்தணுமேலோ. அப்ப என்ன சித்தப்பா மீன் பெறையல. அப்ப நான் டீயை ஊத்தி போட்டு டக்கனா கேக்க கட் பண்ணி போட்டு சின்ன துண்டு சின்ன துண்டு ஐசிங் கூட மசின் போகுது என்ன. சரி சரி சித்தி வாட்டது வேணாம். சித்தி டீ ஊத்த டீ ஊத்த போ. அண்ணா அண்ணா ஸ்பெஷல் கெஸ்ட் உடுப்பா பாருங்க. தம்பி பிள்ளைங்க பலூன் கூட கொஞ்சம் உடுப்பா போய். நான் டீயில போடுறேன். நீ குத்துறா இது சரியா? சரியா அஸ்டிமுடி ஹாப்பி பர்த்டே. இதோட எத்தனை ஆதரம் அதுக்கப்புறமா இங்கேயே வச்சு 3 நேரமே அப்ப அஸ்டிமுட்டிக்கு கட்டி சரியா? ஓகே, சித்தி வந்து டீ போடுற பொறுப்பு இருக்கு. அப்ப அதனால போவோம். சித்தி ரொம்ப வாட்டியா இருக்கு வீடியோல. थैंक यू உண்மையிலே எனக்கு வந்து சுரப்பிச்சது சார் ஒண்ணா நான் சொல்லுவேன். நான் கால முடிஞ்ச இருந்து வரைக்கும் சித்தி பாஜில ஆக சித்தியோட கொஞ்சிரட்டுமா. பட் ஸ்மால்
ஓகே அப்ப நான் டீ போடுறேன் அடுத்தடுத்த ஃபேமிலியா வந்து நிக்கிறேன் வருகிறேன் மாமு அன்புடன் அழைக்கிறோம் அனுமித் வசந்த் ஃபேமிலி கம் ஃபாஸ்ட் அச்சும் பிரதான வாழ்த்துக்கள் அச்சுனுக்கு எத்தனை வயசு அம்மா தேங்க்யூ திரும்ப வாழ்த்துக்கள் வீடியோனால இந்த பட்பான குடியும் தெரியுமா வடிவா வந்துட்டான் வெள்ள புயல் நான் டொலரா கொடுக்கணும் அது டாலர் கொண்டு போவாங்க மேலே மேலே அளவுக்கு தெரிஞ்சவருக்கு தேங்காய் அளவு பண்ணாங்க சரி அப்ப அச்சன் நாளைக்கு என்ன மாதிரி கவனி போலாம் வந்தோம் அச்சன் வந்து இப்படி ஆண்டா சரியே அப்ப என்ன சந்தோஷமா இருக்கு அப்படி யார் உடுப்படுத்தாங்க உனக்கு அம்மா யார் அப்ப பிள்ளைக்கு விஷ் பண்ணிருந்தாங்க அப்பா அப்பா தான் ராத்திரி ஆளுக்கே தெரியும் எனக்கு எல்லாம் சின்ன பண்ண கொஞ்சம் அப்பா இருக்கா சரி 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 அப்ப நாங்கள் போவோமே சரியா சரி அஸ்மிதா பற்றி சந்தோஷமா சரி ஓகே அப்போ இதான் என்னுடைய மல்லாவி டீ வந்து நம்ம அது இந்த மல்லாஜி டீ அப்படி நல்லா உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நீ பேக்க பிடிக்காத போனாங்க அது அவ்வளோதான் இருக்குது வெள்ளிக்கிழமை தானே பண்டைய கஷ்டம் பண்ணாங்க மரக்கறி ரோலும் கேக்கும் மெனாஸ்ட் ஓகே அப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒத்துருமே இல்லை நானும் அனுவும் சாந்தினி ஃபேமிலி சார் ஃபேமிலி தான் அப்போ சொல்லிட்டு இந்த பர்த்டே வந்து முடிச்சாச்சு நான் அதே பெரிய சந்தோஷம் தான் அப்போ ரோலும் கேக்கும் என்னடா ஓஹோ சால்வாக்கா வந்து கண்ட கலர்லாம் அந்த ஜொக்கு வேலை பாட்டி பார்த்தேன் இஞ்சியெல்லாம் அடிச்சு கொண்டா வாரம் நல்லா டீ ஊற்றி கொண்டு ஓகே அப்போ நாங்கள் சாப்பிடுவோம் இந்த கேக்கை பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு நல்லா வட்டி இருக்கு சுபாஷ் பேக்கர் கேக்குன்னு சொல்ல மாட்டேன் இந்த அங்கே வாங்கிக்கல ஆதிக்குட்டிக்கு என்ன வரும் சொல்லலாம் கேக் வரோட கேக் தாட்டே என்ன வேணும் ரோசாட்டு இஞ்சி டீ என்ன வேணும் நல்லா இருக்கும் அன்றைக்கு நீங்க டீயை ஊற்ற சொல்லி போட ஒரு 3 அல்வலில் பார்த்து நீங்க டீயை ஊற்ற சொல்லி விட அல்வலில் பார்த்து சீனியும் இல்லை நல்ல ஒரு மலையோட அதை நீ அமுக்கி கொண்டிக்கிறீல்ல அதான் தெரியுது அமுக்கி கொண்டிக்கிறீல்ல ரோல் சாப்பிட உங்களுக்கு எப்படி ரோட் டேஸ்டா இருக்கும் அச்சா ரோல் நல்லா இருக்கும் நல்லா இருந்தா தான் சாப்பிடுவேன் அதான் உண்மைதானே நான் சாப்பிட்டு அப்படியே தண்ணிட்டு வந்து நாங்கள் சாப்பிடவே இல்லை டேஸ்ட் இல்லை என்னென்ன ஆட்டி கேக் தட்டமா அது ஆச்சரியக்கு வச்சுக்கோங்க மூலையில் ஒரு முசல் நிறைய அண்ணாமலை யாராச்சும் பீஸா செய்யணும் பீஸா சாப்பிடணும்னு சொன்னா சாந்தினியோட நான் யாழ்ப்பாணம் பீஸா கடை சாந்திகளே வீடியோ போடுறாவா அப்ப என்ன சொல்றீங்க நாளைக்கு அம்மா அப்படி சொல்லப்பாண்டு அங்க போட்டான பேர் அம்மா பீஸா அண்டையில இருந்து பீஸா போக கூடாது அர்ச்சனா பீஸா அப்படி இருந்தது
இல்லை சாப்பிடுவோம் நல்லா நாங்கள் போடுறது இந்த கட்சியின் பிறந்த நாளை வந்து நான் கூட இல்லை என்ன நான் இப்பதான் வந்து அச்சின கேக் வெட்டினாங்க என்ன பேர் அந்த இதுக்கு சொல்லுங்க இருக்கா மாவள இல்ல இல்ல கடையில வாங்க மாட்டோம் இப்ப எல்லாமே என்ன போட போறீங்க அது மட்டும் இல்லையானோ சாப்பாடு ஐட்டம் மட்டும் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தானே உருவாக்க இந்த முடிவுக்குள்ள உள்ள நாங்க என்ன விட்ட வந்து நாங்கள் அந்த பயணிக்கிற கூட்டி சரியா அந்த லவ் அவனுக்கு நாங்க என்ன செய்வோமோ செய்ய வேண்டாம் சரியா ஒரு அது சரிதானே சரியாதான் நிக்குது நல்லா இருக்கு தானே சூப்பரா இருக்கு நான் எதிர்பார்க்கல எப்படி பலூன் எல்லாம் கட்டியே நல்ல வடிவா விளக்க பாருங்க உங்களோட பிள்ளை நடத்த கட்டத்தை வீடியோ போட்டு சந்தோஷமா இருந்தது நான் இந்த வருஷத்துக்கு சார் எவ்வளவு திறமையை கற்றுக்கொண்டு காட்டுறது போடுறது கோழி சோடா நிறைய செஞ்சு தர்றேன்னு சாப்பிடுவோம் தலை சுத்தாம தந்தாச்சு அஸ்டின் ஒன்று ரெண்டு கண்டைக்கு நாங்கள் கலந்துரையாடினாங்களே அஸ்டின் பிரியாணி செய்துட்டு சித்தி இந்த கோலா உருண்டை செய்வோம் அடுத்த கட்டம் நிறைய எல்லாம் செய்வோம் நல்ல டேஸ்டா இருக்கும் பிரியாணிக்கு சப்போர்ட் உப்பு கொட்டி நான் சீனி அதான் திருப்பி கொண்டது ஓட்டுறான் அச்சின் வந்து நீ மூத்தக்கா கொண்ட கேக் கொடுக்க போய் சுப்பு வந்து டூசாலுமே நாங்கள் ஒருத்தருக்குமே சொல்ல விளையாண்டு ஜாரு திடீர்னு நம்ம மாட்டுப்பட அவர் என்ன காலையிலே வந்தோன்னு நாங்கள் விஷ் பண்ணி நான் மதியம் வரைக்கும் பிளான் போடணும் அம்மா விட்ட போனோடனே மாலுக்குரியதை கொட்டி பிள்ளைன்னா கொஞ்சம் பொக்கெட் பண்ணி எல்லாம் மாலுக்கு வச்சுக்க சந்தோஷம் தானே சந்தோஷம் சந்தோஷமாவே இருக்கிறார் உண்மைக்குமே அதுதான் முக்கியம் சுப்பு கொண்டு போய் கேக் கொடுக்க போய் நான் சுக்கு வந்து டேட் அப்போ நான் உதவும் சொல்ல இல்லைன்னு சொன்னால் நானே இந்த நேரம் மறுபடியும் எதிர்பார்க்கல ஆனால் கொஞ்சம் ஏழு எங்கள் வேலை முடிஞ்சு சொல்லி நாங்கள் வந்துட்டு வந்து ஒரு கேக் வெட்டுன்னு சந்தோஷமா இல்லை அப்படி இல்லாட்டா சித்தி தான் வெட்டணும் உண்மையிலே நான் சொல்லி நேற்று நாங்கள் ஒரு பயணம் போன்று சொன்ன உடனே சார் வந்து நம்ம சொன்ன விஷயம் என்ன அனுஷி எப்படியாச்சும் கேக் வெட்டி ஆக்சுவலாக நீங்கள் வர தவறுனா தான் வெட்டுவேன்னு சொல்லி உண்மையில அதுக்குரிய அவங்கெல்லாம் தான் செய்ய இருந்தவா கடவுள் சிந்தை நாங்கள் வந்தபடி நாங்கள் வெட்டிட்டவனே சரி நாங்க எங்க சார் உள்ள மனசை சொல்ல போனா வார்த்தை இல்ல அந்த பலதா போன சீல இருக்கல நான் வளமையா சொல்றேன் ஒழுங்கு செய்யற அமைப்பு வந்து யாராலையுமே அப்படி செய்யல அனுபவம் பெரிய அப்படியே தெரியுது அதை விட தாண்டி எப்படி சொல்றேன் எல்லாத்தையும் வந்து ஒரு பொறுமைனால என்ன செஞ்சு விடலாம் வாங்க போல இப்ப நான் கூட இப்படி இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கிறேன் வருவாங்க முதல்ல வந்து கேக் கட் பண்ணி போட்டு விருப்பமா இருந்தாலும் அப்படி அப்படி அதை போடுவோம் மனசு சொன்னது அவி சொன்ன ஒரு மண்டையில மேப் வச்சிருக்கேன் அது மேப் தான் போடணும் ஆனா ஃபைனலி வந்து முடிச்சோடணும் அந்த ரெண்டும் சேர்ந்து இப்படி செய்யும்போது எனக்கு ஆச்சரியமா நீ வேற என்ன கொடுக்க போறீங்க இல்ல நான் எல்லாம் சுகமாச்சு இந்த பிறந்த நாள் உண்மைக்குமே வந்து நல்ல வடிவா வந்து சிறப்பா கொண்டாடிட்டோமே அதுக்கு முழுக்க காரணம் வந்து சாருவாக்கா ஊருக்கு நல்லது செய்து உடைஞ்சு போட்டா உண்மைதான் செய்யறவங்க வந்து எப்பவுமே ஒரு கெட்ட பேர் ஒன்று வாரது கூடுதலா இருக்கிறதா என்ன பார்த்து கொள்வான் கடவுளுக்கு தெரிந்தானே எனக்கு அது ஒன்று ஹாப்பி வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா அதனாடி வந்து நான் அதுக்காக வந்து ஏண்டா பேரண்ட்ஸ் சொன்னால கொண்டே கூட இப்படி எல்லாம் மருமகள் செய்தோன்னுக்க நான் சொன்னா கண் கூட்டினா கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஆள் வந்து பார்த்துட்டு இல்லை
அவற்றை நித்திரை முக்கியம். இங்க வந்தாலும் அவருக்கு முக்கியம் நித்திரை. அப்ப அதே மாதிரி காலையில வந்தால் வந்து நித்திர முக்கியம். நானும் வந்து யாழ்ப்பாணம் வந்து போனா 4 மணி அலுவலா தம்பி குட்டி எல்லாரும் கொண்டு தான் போனா விடையில வந்து தம்பி குட்டி அளவலுக்கிட்டு அப்புறம் சாருவ காட்ட கொண்டு வந்து சொல்ல அவங்க முடையில கொண்டு வந்துட்டேன்னா உண்மைக்கு வந்து அவரோட வச்சிருக்கலாம போயிட்டு உண்மையிலே என்ன சொல்றது, நாங்களும் 4 பிள்ளைகளை பெற்று வளர்த்துறாங்களா இந்த அணு பெற்றதுன்றத சாதா மரத்தோட குடிதான் கூடாது. இப்போ தம்பி குட்டியில வந்து புரிஞ்சு கொண்டு வளர்க்கறதுன்னு சொன்னா உண்மையா ஒரு சாந்தி மட்டும்தானே. நான் அதான் அதுக்கு குழந்தையும் கடவுளும் கொண்டு வந்த மாதிரி அவ அம்மாவும் என்ன அவனுக்கு உங்களோட சூட்டை விட அவனோட மகளாரும் காய்ச்சி கொண்டு சொல்லாது காலமா கேட்டேன் ஏஞ்சம்மா பிள்ளைக்கு அப்பாவை பிடிக்குமோ பெரியம்மாவை பிடிக்குமோன்னு கேட்டேன். அம்மா அப்பாவுக்கு சொல்லாது அது பரவாயில்ல. இது அன்பு தானே வசந்துக்கு வந்து தெரியும். சாரோக்கா வந்து குழந்தையில வந்து நல்லா அன்பு செலுத்துற வசந்த் அடிக்கடி சாரோக்காவிட்ட அப்படியே என்ன சொல்லுவான், அவ வந்து நல்லா பாப்பா அதை ஒரு பிரச்சனை எடுத்துக்கொள்ளையில. அது காரணம் என்னன்னு சொன்னா குழந்தை பிள்ளைல அப்படித்தான் அன்பு காட்டணும். அவங்க எல்லாம் அதிகமான ஒரு பாசம் வைப்பாங்க. சரியான பாசம் வசந்த் எனக்கு கால் பண்ணி சொல்லு, நான் ஜால் பண்ணிக்க அனு நான் தான் நெஞ்சம்மாவுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு கடையை கூட்டி கொண்டு வா அழுதான் பெரியம்மாவிட்ட பிரியாணி வேண்டி கொடுத்து காட்டி எலும்பெல்லாம் எலும்பெல்லாம் வாயில கொழு போட்டுவா. நாங்கள் நெஞ்சு போவோம் கடையில ருசியான சாப்பாடு சாப்பிட மாட்டோம். போய் முழுகிறப்பா வாங்கி கொடுத்துட்டேன். அதுக்குள்ள ஒரு கோல் வாரில் கொண்டு வந்து கூடிய மாதிரி இருக்கிற கொஞ்சம் முடிஞ்சதா ஒரு முட்டாக இப்போ கிளைமேட்டுக்காக சாப்பிடலாம். பொச்சிச்சோட சாப்பாடு கடும் சாப்பிடுங்க. இனிமே அடுத்த கட்டம் வந்து சொல்றேன் நெஞ்சுமா அப்படிதான் நீங்க வீட்டை கேக் கட் பண்ணுவீங்க. நான் கூப்பிட்டு டெய்லி கொடுப்பேன். அங்க சண்டை ஏப்ரல் 4 உதித்த நாய் 2 வருது. ஓகே ஒரு ஆண்டு வரைக்கும் ஒரு விளையாட்டு வந்து போன வருஷம் ஒரு வருஷமே பிறந்தநாள் செய்யலையே. மட்டும்தான். அது மட்டும் சொல்லிட்டு எனக்கு 3 நல்ல சந்தோஷமாகவும் ஒரு பொழுதுபோக்காம வந்து அமைஞ்சிட்டு அப்ப இந்த காலம் நாங்க இதோட முடிச்சுக்கொள்ளுங்க. நன்றி. வீடியோ பார்க்கறாங்க கஷ்டனுக்கு வந்து உங்களோட வாழ்த்துக்களே பாய் 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 பாய். கேக்கே வந்து